எந்த மேடையாகட்டும் திராவிட மாடல், திராவிட மாடல். நான் அதுதான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன். அது என்ன திராவிட மாடல்? தமிழக மாடல் என்று சொல்லி தொலையுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காகத்தானே நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள். இதுதான் உண்மையான தமிழக மாடல். காமராஜர் சாதித்து காட்டாத, பக்தவச்சலம் சாதித்து காட்டாத, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாரும் சாதித்து காட்டாத சாதனைகளை நாங்கள் தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமே. இதுதான் உண்மையான தமிழக மாடல் என்று சொல்லுங்கள். என்ன திராவிட மாடல்? கலைஞருடைய சிலையைத்தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் இந்த விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய தமிழ் நிலப்பரப்பில் உங்களுக்கு அந்த இடம்தான் கிடைக்கிறதா? நான் கேட்கிறேன், சிலை வைப்பதற்காகத்தான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களா? பார்க்கும் இடமெங்கும் கலைஞருடைய சிலை தானா? கலைஞர் என்ன செக்கெடுத்தாரா? மகத்தான தியாகிகளினுடைய பக்கத்திலாவது, அவர்கள் நிழலுக்கு பக்கத்திலாவது நிற்க முடியுமா இவர்கள் யாராவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்களா? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சமீபத்தில் வந்த புயல் அதை தொட்டு சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இதை திமுக அரசாங்கம் சரியாக கையாண்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிக மோசமாக கையாண்டது. அதாவது 2015 வந்த வெள்ளத்தை காட்டியே முடிந்த வரையில் தங்களை நியாயப்படுத்தி கொள்வதற்கு முனைவதே மிகவும் அபத்தமான ஒன்று. 2015 நடந்தது போன்றுதான் இப்பொழுதும் நடக்க வேண்டும் என்றால், அல்லது 2015 விட பரவாயில்லை என்று சொல்வதிலேயே நிறைவடைவது என்றால் உங்களுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும்? 2015 மிக மோசமான முறையில் வெள்ளச்சேதம் நிகழ்ந்தது. அதை மிகச் சரியாக அதிமுக அரசு கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டை அன்று எழுப்பியது யார்? ஸ்டாலின் அவர்கள் தானே. தெரு தெருவாக மேடை போட்டு ஸ்டாலின் பேசினார். அப்பொழுது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதுபோன்ற நேரங்களில் எதிர்க்கட்சி பொறுப்புணர்வோடு ஆளுகின்ற தரப்பிற்கு அனுசரணையாக இருக்க வேண்டுமே தவிர எதிர் அரசியல் செய்வது நியாயமில்லை என்றார். அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், எதிர் அரசியல் செய்வதற்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று ஏளனமாக கேட்டவர் தான் ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு எந்த எதிர்க்கட்சியினுடைய குரலையும் அவர் கடந்து செல்கிறார். எந்த குரலுக்கும் அவர் மதிப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு கூட அடிப்படை நியாய உணர்வே அவர்களிடம் இல்லை. ஆமாம், தவறு நிகழ்ந்து விட்டது, நாங்கள் இவ்வளவு மோசமான வெள்ளச்சேதம் நிகழும் என்றோ இவ்வளவு பெருமழைக்கு சென்னை உட்படும் என்றோ எதிர்பார்க்கவில்லை. எங்களை மீறி நடந்த செயல் இது. இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் மனிதர்களுடைய ஆற்றல் எடுபடாது. எனவே இன்னும் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாகவாவது இருந்திருக்கும். எந்த மனச்சான்றின் உறுத்தலும் இல்லாமல் சென்னை மூழ்கியது, தத்தளித்தது, கண்ணீரில் மக்கள் அத்துணை பேரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைக்கழிக்கப்பட்டார்கள். இவற்றையெல்லாம் சிந்தையில் நிறுத்தாமல் 2 நாட்களிலேயே வடிந்து விட்டது, சென்னை சாதாரண நிலைக்கு வந்து விட்டது. அதைவிட கேவலம் இந்த தமிழக அரசினுடைய முதன்மை செயலாளராக, சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மனிதர் இன்னும் ஒரு மழை வந்தாலும் சென்னை தாங்கும் என்று சொல்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், மக்களை பற்றி இவர்களுக்கு ஏதாவது உண்மையான கவலை இருக்கிறதா என்பது போன்ற எண்ண உணர்வுகளை யாராலும் தடுக்க முடியாது. இவர்கள் 6000 ரூபாய் கொடுப்பதனாலேயே அத்தனை பேருடைய காயங்களும் மாறிவிடாது. அது எப்படி போதும்? பொதுவாக நீங்கள் பார்த்தால் சென்னையில் பெரும்பகுதி இடங்களில் தரைதளம் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. பொதுவாக தரைதளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடைமைகளை எங்கே கொண்டு போய் வைப்பார்கள்? இப்பொழுது அந்த தரைதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பார்கள், ஒரு கட்டில் போட்டு கொண்டிருப்பார்கள், ஒரு மிக்சி இருக்கும், கிரைண்டர் இருக்கும் இல்லையா, அதுக்கு பிறகு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும். இப்பொழுது சாதாரண
நடுத்தர நிலையில் வசிக்கக்கூடியவர்கள் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இவை ஆகிவிட்டன. நேரடியாக காசு கொடுத்து வாங்க முடியாத நிலையில் கூட அவர்கள் தவணை முறையிலாவது இவற்றையெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் மழையில் பாழ்பட்டு போயிட்டதே. எந்த ஒன்றையும் அவர்களால் மீண்டும் பயன்படுத்த முடியாது. இதற்கு இந்த 6000 ரூபாய் போதுமா என்ன? இப்போ மத்திய அரசிடமிருந்து நாங்கள் வந்து நிவாரண தொகை கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 7000 கோடி முதல் கட்டமாக இன்டர்ம் ரிலீஃப் மாதிரி கேட்டிருக்கோம். அது அடுத்து 12,000 கோடி வந்து தேவைப்படுது. மொத்தமாக இதை சரி செய்ய, இந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி செய்ய அப்படின்னு முதல்வர் அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு போதுமான அளவு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது? இல்லை, நீங்கள் 12,000 கோடி அல்ல, 25,000 கோடி கேளுங்கள் என்கிறேன். உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருடைய பிரச்சனைகளுக்கும் முறையான தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால், மிகச்சரியாக இழப்பீடு சென்று சேர வேண்டுமென்றால், கூடுதலாக தொகையை மத்திய அரசிடம் கேட்பதில் ஒரு மாநில அரசு செய்கின்ற காரியத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்கள் ஏற்கனவே 4000 கோடி ரூபாயில் இப்பொழுது வடிநீர் கால்வாய் என்று சொன்னீர்கள். இந்த வடிநீர் கால்வாய்கள் 95 விழுக்காடு முழுவதுமாக பணி முடிந்து விட்டது. 4000 கோடி ரூபாயும் செலவழிந்து விட்டது. இவையெல்லாம் இன்றைக்கு மாற்றி பேச முடியாது. இது டிஜிட்டல் யுகம். ஒரு நாள் ஒன்றை பேசினால் மீண்டும் மாறி பேசுகிற பொழுது அதை எடுத்து போடுவதற்கான வாய்ப்பு எல்லா சமூக ஊடகங்களுக்கும் இருக்கிறது. மேயர் பிரியா கொடுத்த வாக்குமூலம் தான் இது. நேரு அவர்கள் வந்து அவர் ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. 2100 கோடி நாங்கள் செலவழிச்சோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது மேயர் பிரியா சொன்னது, நாங்கள் 95 விழுக்காடு பணிகளை முடித்து விட்டோம், 4000 கோடியும் செலவழிக்கப்பட்டது. இது ஒரு வாக்குமூலம் ஆயிட்டா. அதற்கு பிறகு மா சுப்பிரமணியன் சுகாதார அமைச்சர் அவர் என்ன சொன்னார்? மழை வந்து தேங்கி நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் அத்தனை பேரும் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாத சூழலில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்துவார்கள் என்றார். இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு KN நேருவும் 90 விழுக்காடு என்று சொன்னார். இந்த 4000 கோடி அவரும் சொன்னார். புரிகிறதா? இப்பொழுது 4000 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டுங்கள், வெள்ளை அறிக்கையை நீங்கள் சமர்ப்பியுங்கள். நான் அதைத்தான் சென்ற ஒரு நேர்காணலில் தெளிவாக கேள்வி மேல் கேள்வியாக வைத்தேன். நீங்கள் 4000 கோடி ரூபாயை செலவழித்ததாக சொல்கிறீர்கள். சென்னையில் எந்தெந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒப்பந்தத்தை கொடுத்தீர்கள்? ஒப்பந்தங்களை பெற்ற நிறுவனங்கள் யார் யார்? பெயர்களை வெளியிடுங்கள். அப்படி ஒப்பந்தங்களை பெற்றவர்கள் எந்தெந்த பணிகளை எங்கெங்கே நடத்த வேண்டும் என்று நீங்கள் பிரித்து கொடுத்தீர்கள்? அந்த ஒப்பந்ததாரரிடமிருந்து அந்த பணிகள் முறையாக நடந்திருக்கின்றனவா? 4000 கோடி எப்படி பிரிக்கப்பட்டது, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எந்தெந்த வகையில் செலவழிக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் இந்த தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அறிந்து கொள்கிறார் போல் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை தெளிவாக கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய தார்மீக கடமை என்று திரும்ப திரும்ப நான் சொன்னேன். அதேபோல் மற்றவர்களும் சொன்னார்கள். இப்பொழுது அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? 4000 கோடி ரூபாயை செலவழித்தோம் என்று சொன்னது போக இன்றைக்கு 2000 கோடிக்கு கீழே செலவழித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் இதிலிருந்தே இவர்களுடைய பொய்யும் புரட்டும் போலித்தனமும் தெரியவில்லையா நமக்கு? எனவே இவர்கள் மிக மோசமான ஊழல் மலிந்த ஆட்சியாளர்கள். மக்கள் நலனில் இவர்களுக்கு எள்மூக்கின் முனையளவு கூட நாட்டம் கிடையாது. நீங்கள் எதை போட்டால் எதை பெறலாம் என்று கருதுவது ஒரு காலம், எதையும் போடாமல் எல்லாவற்றையும் சுரண்டுவது என்று நினைக்கக்கூடியவர்களின் மொத்த உறைவிடமாக இருப்பது தான் திமுக கழகம், இந்த ஆட்சி. எனவே இந்த ஆட்சியிடம் இருந்து நாம் எந்த நேர்மையான அணுகுமுறையையும் பார்க்கவே முடியாது. 4000 கோடி ரூபாய்க்கே முறையான கணக்கு இல்லை. நான் மிக தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வடிகால்களை அமைக்கிறீர்கள் என்றால் இந்த வடிகால்களின் நோக்கம் என்ன? ஆங்காங்கு வரக்கூடிய தண்ணீரை வடிகால்களின் மூலமாக பெற்று அவை அனைத்தும் நீங்கள் கால்வாய் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு இடத்துல கால்வாய்க்குள்ளே போய் சேர வேண்டும். அதுதான் அது ரொம்ப அறிவார்ந்த மனிதர் இல்லையா அவர்? அவருக்கெல்லாம் வாக்களிக்க மக்கள் எப்படி முன் வருவார்கள் என்பதை அவர் மீண்டும் நின்றால் பார்ப்போம், அது வேறு. ஆனால் நான் சொல்வது, நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வடிகால் அமைக்கிறீர்கள். இந்த வடிகால் எதற்கு அமைக்கிறீர்கள்? வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மழை நீர் இந்த வடிகால்களின் மூலமாக அகற்றப்படும்.
அந்த நிலையில் வீதியில் தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. தண்ணீர் தேங்காத போது வீட்டிற்குள் தண்ணீர் போய் சேருவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் தரைதளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுதான் என் நோக்கம். அதற்குத்தானே 4000 கோடி. எனவே இந்த வடிகால் மூலமாக தண்ணீர் சென்றால் கால்வாயில் தானே போய் சேர வேண்டும். இப்போ பக்கிங்காம் கால்வாய் ஓடுகிறது என்றால் இந்த பக்கிங்காம் கால்வாயில் போய் சேருகிறால் போல் தானே நீங்கள் இணைப்பு கொண்டு வர வேண்டும். எந்த இடத்திலாவது உருவாக்கப்பட்ட வடிகால் நேரடியாக கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று தயவு செய்து போய் பாருங்கள். தயவு செய்து போய் பாருங்கள். இங்கே ஒரு வடிகால், அங்கே ஒரு வடிகால், அங்கே ஒரு வடிகால் என்று பீஸ்மீலாக துண்டு துண்டாக இவர்கள் அமைத்து சென்னை முழுவதையும் மேடு பள்ளம் நிறைந்த நரகமாக மாற்றியதை தவிர எந்த இடத்திலும் இந்த கால்வாயோடு இணைப்பே நடக்கவில்லை. அதனால் இந்த 4000 கோடிக்கே நீங்கள் மிகச்சரியாக கணக்கு காட்ட முடியாத நிலையில் உங்களை நம்பி மத்திய அரசு இன்னும் எத்தனை 1000 கோடி கொடுக்க வேண்டும்? இல்லை சார், மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ண குழு வந்து சிறப்பாக கையாண்டிருக்காங்க திமுக. அதுதான் சொல்கிறேன். மத்திய குழுவில் உள்ள அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அது ரகசியமான ஒரு நட்புறவின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய நான் கேட்கிற முதல் கேள்வி, இந்த ஆய்வுக்குழு எதற்காக அனுப்பப்பட்டது? உண்மையில் வெள்ளச்சேதம் நடந்திருக்கிறதா? நடந்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார், இழப்பீடு எவ்வளவு என்றெல்லாம் மதிப்பீடு செய்வதற்கு தான் இவர்கள் வந்தார்கள். இவர்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று யார் சொன்னது? அதிகாரிகள் இனம் வேறு, அரசியல்வாதிகள் இனம் வேறு. ஆட்சியாளர்கள் தான் பத்திரிகையாளரை சந்தித்து பேச வேண்டுமே தவிர எந்த அதிகாரியும் பத்திரிகையாளரை சந்தித்து பேசக்கூடாது. புரிகிறதா? உங்களுக்கு எதற்கு விளம்பர வெளிச்சம்? நீங்கள் யார் சான்றிதழ் கொடுப்பதற்கு? எந்த அதிகாரி எந்த மாநிலத்தில் வந்து எந்த முதலமைச்சருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறார்? ஒரு சான்று சொல்லுங்கள் எனக்கு. மத்தியிலே இருந்து வந்தால் ஏதாவது ஒரு அதிகாரி ஒரு மாநிலத்திற்குள் வந்து இந்த மாநிலத்தில் இந்த ஆட்சி நடத்துபவர்கள் சரியாக செயற்படவில்லை, இந்த முதலமைச்சர் தவறிழைத்திருக்கிறார், இந்த அதிகார வர்க்கம் முறையாக காரியமாற்றவில்லை என்று சொன்னதாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏடிஎம்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, திமுகவும் பிஜேபியும் ஒரு நெருக்கமான உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் திமுகவும் பிஜேபியும் நெருக்கமாக இருப்பதாக சொல்வது ஒரு பக்கம், திமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவும் பிஜேபியும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்வது மறுபக்கம். நீங்க சொல்றது அப்படிதான் சார். எப்படி வந்து இங்க இணக்கமா இருக்காங்க, இங்க இருக்க அரசியல்வாதிகளோட அப்படின்றீங்க. மத்திய அதிகாரிகள் இணக்கமாக இருப்பது இயல்பு என்கிறேன். நீங்கள் இதை வைத்துக்கொண்டு அரசு பேசாதீங்க. மத்திய அரசுக்கு வந்து இந்த நேரத்தை எதிர்த்து குரல்லாம் கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மக்கள். எனவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது தான் மத்திய மாநில அரசுகளின் கடமையே தவிர இதை மையமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடாது. இப்போ இந்த விஷயத்துல உதயநிதி அவர்கள் எப்போதுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நிதி கேட்கும் பொழுது இங்க கிடைக்கிற நிதி பற்றாக்குறையா இருக்கு, உங்க அப்பா வீட்டு காசையா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நிதி கேட்குறாங்களோ அப்பெல்லாம் ஜிஎஸ்டியும் இதுல சேர்த்து இணைச்சு பேசுறாங்க. இங்க வந்து போதுமான நிதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது இதை விட ஒரு பொய்யான தகவல் எதுவும் கிடையாது. இதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் என்கிற முறையில் மிக தெளிவாக பலமுறை சொல்லிவிட்டார். இப்பொழுது எந்த நிலுவையும் இல்லாமல் அத்தனை மாநிலங்களுக்கும் சேர வேண்டிய ஜிஎஸ்டி வரியில் வரக்கூடிய பங்கீடு தரப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்தியா என்பது ஒரு நாடு, புரிகிறதா? இந்த ஒரு நாட்டில் வளம் மிக்கவர்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், வளம் இல்லாமல் வறுமையில் வாடக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், முன்னேறிய மாநிலங்கள் என்று ஒரு பக்கம் இருக்கும், முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாமல் முடங்கி கிடக்கிற மாநிலங்கள் இன்னொரு பக்கம் இருக்கும். ஒரு மத்திய அரசு என்பது அனைவருக்குமானது, புரிகிறதா? எனவே ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை உங்களிடமிருந்து நான் 5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரியாக பெற்றால் அந்த 5 லட்சம் கோடியும் அப்படியே உங்களுக்கே திருப்பி தர வேண்டும் என்பது என்ன நிர்வாகம்? அதற்கு ஒரு மத்திய அரசு அதற்கு வரி வசூலிக்க வேண்டிய அவசியமே கிடையாதே. ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய்க்கு 4 பிள்ளைகள் இருக்கின்றன என்றால் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை முடமாக இருக்கிறது, ஒரு பிள்ளை நன்றாக இருக்கிறது என்றால் இந்த நன்றாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் இந்த முடமாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் இடையில் யாருக்கு கொஞ்சம் கூடுதலான கரிசனத்தை காட்ட வேண்டும் என்று தாய் நினைப்பதைப் போலத்தான் மத்திய அரசு செயற்பட வேண்டும். எனவே வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே வளர்ச்சியற்று இவ்வளவு காலம் கிடந்தன.
இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று மனச்சான்றோடு பார்த்தால் தெரியும். புரிகிறதா? காலம் காலமாக வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டன. காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்படுகிற நிலையில் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லாமல், எந்த வாழ்வாதாரத்திற்கும் வாய்ப்பில்லாமல் இருக்கிற பொழுது மக்கள் கலவரத்தில் ஈடுபடுவார்கள். இந்த நாட்டில் நாம் ஏன் ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே இதிலிருந்து பிரிவதே மேலானது என்ற முடிவிற்கு வருவார்கள். அதனாலே தான் நாகாலாந்திலிருந்து மணிப்பூரிலே இருந்து மற்ற எல்லா பகுதிகளிலும் அது இன்சர்ஜென்ட் ஏரியா என்று மாறியது. எப்பொழுதுமே கலவர பூமியாக காட்சியளித்தது ஏன்? அவர்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை. அப்படி என்றால் நாடு என்று வருகிற பொழுது ஒரு மகாராஷ்டிரா முன்னேறிய மாநிலம், குஜராத் முன்னேறிய மாநிலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவும் முன்னேறிய மாநிலம் தான், தெலுங்கானா முன்னேறிய மாநிலம் தான், தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் தான். இப்படி உள்ள முன்னேறிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவற்றை பெற்று முன்னேற்றத்தை இன்னமும் சரியாக பெற முடியாத மாநிலங்களுக்கு கூடுதலாக பகிர்ந்து கொடுப்பது தான் முறை. அதுதான் நீங்கள் சொல்கிற சமூக நீதி. புரிகிறதா? இந்த திராவிட மாடல் வைத்திருக்கிற சமூக நீதி என்ன சமூக நீதி என்று இவர்களுக்கு ஒரு வரையறை வழங்க தெரியாது. எங்கே போனாலும் சமூக நீதி தான். ஒரு கடையை போய் திறந்து வைத்தாலும் இது திராவிட மாடல் அடிப்படையில் இந்த கடை திறக்கப்பட்டது இல்லையா? ஒரு சோடா கடையை திறந்தாலும் திராவிட மாடல் அடிப்படையில் தான் சோடா கடை திறக்கப்படுகிறது. எதுதான் திராவிட மாடல்? ஸ்டாலின் அவர்களை கேட்டு பாருங்கள். அவரை தனியாக உட்கார வைத்து, ஐயா இப்படி சொல்கிறீர்கள், எங்கு போனாலும் திராவிட மாடல் என்று. எது ஐயா திராவிட மாடல்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எழுதி கொடுப்பவன் எதை பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் என்று அதை எழுதி வைத்து விடுகிறான். நானும் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கு மேல் என்ன? உங்களுக்கு இன்று வரை ஒரு திராவிட மாடல் என்று சொன்னால் குறிப்பாக ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அதுதானே? ஆமாம், வளர்ச்சி, சமூக நீதியோடு கூடிய சமத்துவம் சார்ந்த வளர்ச்சி, அதுதானே திராவிட மாடல். அது போன்ற இடங்களில் நீங்கள் திராவிட மாடலை பற்றி பேச வேண்டும். புரிகிறதா? நீங்கள் இப்பொழுது பெண்ணுரிமை காக்கப்பட வேண்டும் என்று ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் போய் முதல்வர் பேசுகிறார். இந்த பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி கட்சி காலம் தொட்டு இன்று வரையில் நாங்கள் இன்னென்ன வகையில் போராடி இன்னென்ன பயன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல். சொல்லுங்கள், ஆட்சேபனை இல்லை. புரிகிறதா? ஏழையாக, பாழையாக, அனாதையாக, அகதியாக, வறுமையில் வாடி கிடப்பவர்களை நோக்கி சென்று அவரிடம் பேசுகிற பொழுது நேற்று நீங்கள் இருந்த நிலை எப்படி, இன்று இருக்கக்கூடிய நிலை எப்படி, இந்த மாற்றத்தை உருவாக்கியது எப்படி? நீதி கட்சி காலம் தொட்டு இன்று வரையில், நான் ஆளுகிற ஆட்சி வரையில் நாங்கள் செய்த சாதனை நீங்களே உங்கள் வாழ்வில் இதை பூரணமாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் திராவிட மாடல் என்றால் சரி. எந்த மேடையாகட்டும் திராவிட மாடல், திராவிட மாடல். நான் அதுதான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன். அது என்ன திராவிட மாடல்? தமிழக மாடல் என்று சொல்லி தொலையுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள். இதுதான் உண்மையான தமிழக மாடல். காமராஜர் சாதித்து காட்டாத, பக்தவச்சலம் சாதித்து காட்டாத, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாரும் சாதித்து காட்டாத சாதனைகளை நாங்கள் தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமே, இதுதான் உண்மையான தமிழக மாடல் என்று சொல்லுங்கள். என்ன திராவிட மாடல்? திராவிடம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வரையறை என்ன? பக்கத்தில் இருக்கிற கேரளாவும் சேர்ந்தது தானே, அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவும் சேர்ந்தது தானே, ஆந்திராவிலிருந்து பிரிந்து போன தெலுங்கானாவும் சேர்ந்தது தானே, கர்நாடகாவும் சேர்ந்தது தானே. ஏவனாவது திராவிட மாடல் பற்றி பேசுகிறானா? நீங்கள் திராவிட இனம் என்று சொல்கிறீர்களே, இங்கே ஸ்டாலின் சொல்வதை போல பினராயி விஜயன் அங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொல்கிறாரா? சொல்லுங்க. ஆந்திராவில் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் சொல்கிறாரா? அல்லது தெலுங்கானாவில் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற முதலமைச்சர் சொல்ல போகிறாரா? கர்நாடகத்தில் சொல்வார்களா? எங்காவது திராவிடம் என்ற குரல் ஒலிக்கிறதா? அப்படி என்றால் நாம் நடத்துவது என்ன? இது பெரியாரே திராவிட நாடு திராவிடருக்கு என்று முழங்கியவர் அவர்தான். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவரே சொன்னார், நான் சொல்வதை எவனும் கேட்கவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்காகத்தான் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி திராவிட நாடு திராவிடருக்கே என்பதை மாற்றிவிட்டு அவர் நடத்துகிற, இன்றைக்கு வீரமணி நடத்துகிற அந்த விடுதலை பத்திரிகையில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று மாற்றி போட்டவர் பெரியார். நீங்கள் பெரியாரின் சீடர்கள் தானே.
இது பெரியார் மண் தானே. எனவே தமிழ்நாடு குறித்து நீங்கள் பேசுங்களேன். அதை விட்டு திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன திராவிட நாடு என்பது என்ன? இந்த கேரளாவும் இந்த கர்நாடகமும் இந்த ஆந்திராவும் தமிழ்நாடும் எல்லாம் இணைந்தது தானே. வடக்கு தெற்குன்னு பிரிச்சு தான பேசுறாங்க. வடக்கு தெற்கு நீங்கள் வடக்கு தெற்கை பாஜக வடக்குல மட்டும் தான் அவங்களால கால் ஊன்ற முடியும். யார் சொன்னது? வந்து அவங்களுக்கான யார் சொன்னது? கர்நாடகத்தில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டீர்கள். கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வரவில்லையா அவர்கள்? இல்ல, இன்னைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும்ல சார். தெலுங்கானால கூட இப்போ வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, சவுத்துல வந்து பிஜேபி இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. பாண்டிச்சேரி தவிர்த்து மற்ற மாநிலங்கள் இல்ல இல்லையா? பிஜேபி இல்லாத, நான் பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, புரியுறதா? நான் சொல்வது என்னென்றால், நீங்கள் வந்து பிஜேபி இல்லாத நிலை இந்த இந்தியா முழுக்க தென்பகுதிகளில் வந்து விட்டது என்று சொல்கிறீர்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவில் கணிசமாக 10 to 15 விழுக்காடு வாக்குகளை பிஜேபி பெற்றிருக்கிறது. இப்பொழுது நடந்த சட்டமன்றத்தில் 10 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறான் என்றால் பிஜேபிக்கு அங்கே ஒரு இடம் இருக்கிறதா இல்லையா? கர்நாடகத்தில் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்து இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி என்றால் கர்நாடகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறதா இல்லையா? பாண்டிச்சேரியில் பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல் வரட்டும், பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். நான் என்ன நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக நான் பல்லக்கு தூக்குறவன் இல்லை. ஆனால் நான் சொல்வது, இந்த திராவிட நாடு என்று நீங்கள் தான் பேசுகிறீர்கள் என்கிறேன். அந்த இடத்தை விட்டு நீங்கள் எங்கேயோ போகிறீர்களே. நாங்கள் திராவிடர்கள், நடப்பது திராவிட ஆட்சி என்று கர்நாடகத்தில் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரா? ஆந்திராவில் சொல்கிறாரா? தெலுங்கானாவில் சொல்கிறாரா? கேரளாவில் சொல்கிறாரா? சொல்லுங்கள் எனக்கு. அப்படி என்றால் நீங்கள் யாரை பார்த்து திராவிட நாடு என்று பேசிக்கொண்டு தமிழனிடம், இந்த தமிழரிடையே, தமிழ் மக்களிடையே, தமிழ் மாநிலத்தில் நின்று கொண்டு நீங்கள் திராவிடம் பேசுகிறீர்கள். பொருந்தாத ஒரு கோஷம் அது பொருந்தாத கோஷம் என்பதை உங்களுடைய பிதாமகன் பெரியாரே காலநடையில் உணர்ந்து திராவிட நாடு திராவிடருக்கே என்ற கோஷத்தை மாற்றி தமிழ்நாடு தமிழருக்கே என்று மாற்றினார். இந்த வரலாறெல்லாம் படிக்க வேண்டும் ஸ்டாலின், புரிகிறதா? எந்த இடத்தில் பார்த்தாலும் திராவிட நாடு, இந்த திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? ஊழல் செய்வது தான் உங்களுடைய ஒரே திராவிட மாடல். பொது சொத்தை சூறையாடுவது தான் உங்களுடைய ஒரே திராவிட மாடல், புரிகிறதா? எதை போட்டால் எதை பெறலாம் என்று விவசாயி பார்ப்பான். எதையும் போடாமலே எல்லாவற்றையும் சுருட்டுவது எப்படி என்பதுதான் திராவிட மாடல். இதை தவிர உங்களுடைய திராவிட மாடல் என்பது எது? இன்னொரு இஷ்யூ வந்து இப்போ தமிழ்நாட்டில் பேச பொருளாக மாறி இருக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது வந்து அந்த ஃபேமிலி, மாடர்ன் தியேட்டர்ஸ் ஃபேமிலி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் குடும்பம் எங்களுடைய இந்த மாடர்ன் தியேட்டரை வந்து எழுதி வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. என்ன நிலவரம் சார்? கலைஞருக்கு ஒரு செலவு வைக்கக்கூடாது அந்த இடத்துல? மாடர்ன் தியேட்டர்ஸ் குடும்பம் இப்பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த நிலத்தை வைத்தில்லை. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் வேறு ஒருவருக்கு அதை விற்றுவிட்டது, புரிகிறதா? இப்பொழுது அது மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சொந்தமானது அல்ல. ஆனாலும் கலைஞர் அவர்கள் ஒரு நாள் அங்கே போகிற பொழுது, ஏனென்றால் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த இடம் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் அவர் எழுதிய படங்கள், அந்த படங்களில் இருந்த வசனங்கள் ஒரு காலகட்டத்தில் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்த்தது. அதனால் அவர் என்ன சொன்னார், இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த வாசல், அந்த ஆர்ச், அதை இடித்து விடாதீர்கள், அது அப்படியே இருக்கட்டும் என்றார். அவ்வளவுதானே தவிர அது எப்பொழுது கைமாறிவிட்டது, புரிகிறதா? அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாடர்ன் தியேட்டர்ஸு வந்து இப்பொழுது நீங்கள் அங்கே என்ன எதற்காக அதற்குள்ளே நுழைகிறீர்கள்? அவருக்கு அங்கே சிலை வைக்க வேண்டும் என்றால் மாடர்ன் தியேட்டர்ஸிலேயே மிக வெற்றிகரமாக ஓடிய படம் அவர்கள் எடுத்த பல 100க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் தான் முதலில் வந்த வண்ண திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூலை பெற்றது. அங்கே எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்கலாமே. கண்ணதாசனுடைய வாழ்க்கை அங்கே தான் தொடங்கியது, புரிகிறதா? பக்கத்தில் கண்ணதாசனுக்கு ஒரு சிலை வைக்கலாமே. இது என்ன? கலைஞர் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார்னு நினைக்கிறேன். ஜூபிட்டரில் அவர் நீண்ட காலம் கோயம்புத்தூரில் தான் அவர் இருந்தார்.
கோயம்புத்தூரில் அங்கே இருப்பதை விட கோயம்புத்தூருக்கு தள்ளி அவர் இருந்தார். அந்த கோயம்புத்தூர் தள்ளி இருந்த அந்த இடம் பெயர் இப்பொழுது எனக்கு கொஞ்சம் மறதியாக இருக்கிறது. சிங்காநல்லூரிலே இருந்து தான் அவர் கோவைக்கு வருவார். ஏனென்றால் கோவையில் அப்பொழுதே வாடகை அதிகம், அதை விட சிங்காநல்லூரில் இருந்தால் வாடகை குறைவாக இருக்கும் என்று அவர் சிங்காநல்லூரில் இருந்து கொண்டு அங்கிருந்து குதிரை வண்டி வைத்து கொண்டு வருவார். இதை அவருடைய நெஞ்சுக்கு நீதியில் அவரே எழுதியிருக்கிறார். எனவே அப்படி இருந்து அவர் ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு எழுதினார். புரிகிறதா? அப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸில் அவர் எழுதியதற்காக நாம் என்ன பண்ணலாம்? ஜூபிட்டர் பிக்சர்ஸு எங்கேயாவது ஒரு சொத்து வைத்திருந்தா நான் அந்த சொத்து இருக்கிற இடத்துல போய் ஒரு சிலை வைக்கலாமா? எத்தனையோ படங்களுக்கு எத்தனையோ பேர் எழுதுகிறார்கள், எழுதி முடித்தாயிற்று, படங்களும் முடிந்தாயிற்று. அந்த இடத்திலே போய் கலைஞருடைய சிலையைத்தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் இந்த விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய தமிழ் நிலப்பரப்பில் உங்களுக்கு அந்த இடம்தான் கிடைக்கிறதா? நான் கேட்கிறேன், சிலை வைப்பதற்காகத்தான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களா? பார்க்கும் இடமெங்கும் கலைஞருடைய சிலை தானா? கலைஞர் என்ன செக்கெடுத்தாரா? கலைஞர் செய்த மிகப்பெரிய தியாகமே பாளையங்கோட்டை சிறையில் தனிமையில் வாடினார் என்று திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். கொசு கடித்தது, மூட்டை பூச்சி கடித்தது, தனியாக இருந்தேன் என்பார். ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அதில் ஈடுபட்டு சகலத்தையும் துறந்த மகத்தான தியாகிகளினுடைய பக்கத்திலாவது, அவர்கள் நிழலுக்கு பக்கத்திலாவது நிற்க முடியுமா? இவர்கள் யாராவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்களா? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? 1919 அவர் பெரியார் உள்ளே வருகிறார். ராஜாஜியினுடைய வற்புறுத்தலினால் பெரியார் காங்கிரஸுக்கு வந்தார். அப்படி காங்கிரஸுக்கு வந்த பெரியார் உள்ளே இருந்து இந்த காங்கிரஸை வளர்த்தார். கதர் துணியை மூட்டை மூட்டையாக சுமந்து காந்தியத்தை அவர் கொண்டு போய் சேர்த்தார், அவர் வளர்த்தார். புரிகிறதா? ஆனால் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் இந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோஷத்தை அவர் கொடுக்கிற பொழுது அந்த கோஷத்தை அவர்கள் ஏற்காத நிலையில் அதை விட்டு வெளியே வருகிறார். அவ்வளவுதான். அவர் சொல்லலாம், பெரியார் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். தேச தலைவர்களெல்லாம் பெரியாருடைய வீட்டிலே வந்து இளைப்பாறினார்கள். ராஜாஜிக்கு உற்ற தோழராக பெரியார் இருந்தார். நீங்கள் பெரியார் ஒரு கட்டம் வரை தான், அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து விடுகிறார். புரிகிறதா? வெளியே வந்து முற்றிலும் முரணாக அவர் தன்னுடைய செயற்பாடுகளை நடத்தினார் என்பதுதான் வரலாறு. அவரை தவிர வேறு யார் நீங்கள் அரசு அந்த காலத்தில் நீங்கள் சிறைக்கு போனீர்கள்? தேசத்திற்காக கொடி பிடித்தீர்கள். அந்த காலத்தில் வாழ்ந்து, இப்ப நான் அந்த காலத்தில் பிறக்கவே இல்லையே. இன்னும் சில ஒடுக்குமுறைகள், மக்களிடையே சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு, அதற்கு எதிராக போராடணும் இல்லையா? சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அம்பேத்கர் கூட தான் போராடினார். கொண்டாடுங்க, தாராளமாக கொண்டாடுங்க. நான் கொண்டாட வேண்டான்னு சொல்லலையே. பெரியாரை கொண்டாடுங்க. நான் பெரியாரை பற்றி பேசிய ஒளிப்பழைய நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இல்லை சார், அப்படி தான் சார். புரட்சி ஒரு சினிமா வழியாக ஒரு புரட்சியை நிகழ்த்தியவர் தான் கலைஞர். பராசக்தி படம் வாயிலாக பல வசனங்கள் இது போல எழுதி மக்களிடையே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் கலைஞர். அவருக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்காம வேறு யாருக்கு வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க என்ன மாற்றங்கள், என்ன புரட்சிகரமான வசனங்களை எழுதி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய எழுத்தோவியங்கள் அனைத்தையுமே படித்தவன் நான். நீங்கள் ரொம்ப இளைஞர். அத்தனை எழுத்தோவியங்களையும் திரும்ப எடுத்து படித்து பாருங்கள். கலைஞர் எவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். கலைஞர் எழுதிய குறளோவியத்தை படியுங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து கலைஞரை பாராட்டுவேன். புரிகிறதா? கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் படியுங்கள். அதில் ஒரு வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவரே மிகவும் முயன்று தன்னளவில் தானே தமிழை கற்று தேர்ந்து தெளிந்து தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற அளவுக்கு போனார். தொல்காப்பிய பூங்கா என்று. இவற்றையெல்லாம் நான் மறுக்கவில்லை. ஆனால் இவை மட்டுமே கலைஞரின் பேனாவிலே இருந்து பிரசவமான எழுத்துக்கள் இல்லை. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் படியுங்கள். சின்ன பிள்ளைகள் நீங்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுது சொல்வது சரியானதல்ல. நாம் இப்பொழுது சகதியை புரட்டி பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் ஒரு மிகப்பெரிய
தமிழாய்ந்த மனிதர் கலைஞர், அவர்தான் தமிழுக்கே வாழ்வு கொடுத்தார் என்று வைரமுத்து போன்ற மனிதர்கள் ஒன்று சொல்லி கொண்டிருக்கலாம். தொடர்ந்து வந்து பேனா செலவைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களோட அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுது. என்ன சொல்ல முயற்சி பண்றாங்க இதன் மூலமாக? நிர்வாக சீர்கேடுகள் அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த அரசாங்கம் ஏன் வந்து சிலைக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இதை வந்து வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கு முயற்சி பண்றாங்களா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது? இன்னொன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எப்போதெல்லாம் கலைஞருடைய பேனா வந்து தலை குனிந்ததோ அப்போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான், அதனால வந்து கலைஞருக்கு தான் நாங்கள் சிலை வைப்போம், கலைஞர் பேனா தான் சிலை வைப்போம். அதுதான் சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் கலைஞருடைய பேனா தலை குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழ் இனத்தினுடைய கலாச்சாரம் படுகொழிக்கு போனது. புரிகிறதா? எப்பொழுதெல்லாம் கலைஞருடைய பேனா தலை குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் மலிந்து கிடந்தன. இந்திரா காந்திக்கு எதிராக எழுதியது தானே கலைஞருடைய பேனா. நேருவின் மகளே வா நிலையான ஆட்சியைத்தா என்று மாற்றி எழுதியதும் கருணாநிதியின் பேனா தானே. நெருக்கடி கால கொடுமைகளுக்கு எதிராக முழங்கியது கருணாநிதி, அவர்களுடைய பேனா அதைத்தானே எழுதியது. பிறகு அதை ஏன் மாற்றி எழுதியது? ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போனால் இது தனியாக வரலாற்று பாடம் நடத்துகிற ஒரு வகுப்பாக மாறிவிடும். நான் முழுவதுமாக ஏதோ மேலெழுந்த வாரியாக சில செய்திகளை மட்டுமே படித்துவிட்டு நுனிப்புள் மேய்ந்து விட்டு உங்களிடம் சொல்பவன் இல்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன், ஒரு அரசியல் மாணவன். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அனைத்தையும் தேடி தேடி படிப்பவன். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் பண்பாட்டு முழுவதுமாக படுகொழியில் கொண்டு போய் புதைத்து விட்டவர்கள் யார் என்று கேட்டால் இமயத்தின் உச்சியில் ஏறி நின்று சொல்லுவேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம்தான். பண்பாட்டுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரிகிறதா? இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்வதென்றால் எவ்வளவு சொல்லலாம். நான் கலைஞர் உயிரோடு இருக்கிற பொழுதே கருணாநிதிக்கு திறந்த மடல் என்று நான் நடத்திய நெற்றிக்கண் இதழில் வரிசையாக எழுதி அதை புத்தகமாக்கி கலைஞருக்கே அனுப்பி வைத்தேன். புரிகிறதா? ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, எனக்கு பொய்யுரைத்து பழக்கம் இல்லை, அந்த மனிதருடைய பெயரை கூட சொல்வேன், அவர் சிக்கல். எனவே ஒரு தொடர்பு உண்டு, நீங்கள் எழுதியிருக்கிற இந்த எழுத்தில் எழுப்பி இருக்கிற கேள்விகளில் ஒன்றுக்கு கூட திமுக கழகத்திடம் பதில் கிடையாது என்றார். புரிகிறதா? அதனால் நீங்கள் கலைஞரை பற்றி நாம் பேசுவது பாராட்டுங்க. எப்பொழுதுமே மறைந்துவிட்ட மனிதர்களை இழித்தும் பழித்தும் பேசுவது என்பது நம்முடைய நாகரிகத்திற்கே புறம்பானது. நான் அந்த செயலில் ஒருபோதும் ஈடுபட விரும்பவில்லை. ஆனால் கலைஞர் தான் இந்த தமிழகத்தையே காப்பாற்றினார் என்று நீங்கள் சொன்னால் அதை எப்படி ஏற்க முடியும்? வரலாற்றை முழுமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அதனுடைய இருண்ட பகுதிகளையும் பார்க்கத்தானே வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் ஊழல் இந்த அளவுக்கு சேர்ந்ததற்கு யார் காரணம்? குடும்ப அரசியல் வளர்த்தெடுக்கப்பட்டது யாரால்? இந்த 2 கேள்விகளுக்கு மட்டும் ஆய்வு ரீதியாக நீங்கள் பதிலை தேடி பாருங்களேன். அவ்வளவும் கோபாலபுரத்திலிருந்து தான் தொடங்கும். அது கோபாலபுரத்திலிருந்து தொடங்கியது, பிறகு போயஸ் தோட்டம் வரையில் படர்ந்தது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால்தான் என்னை பொறுத்து அன்று முதல் இன்று வரை 2 திராவிட கட்சிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆரோக்கியமான அரசியல் அரங்கேறும், மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அப்பொழுதுதான் மலரும் என்று தொடர்ந்து சொல்கிறேன். மாடர்ன் தியேட்டர் குற்றச்சாட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? மாடர்ன் தியேட்டர்ஸ் நான் என்ன சொல்கிறேன், மாடர்ன் தியேட்டர்ஸிடம் இல்லை. மாடர்ன் தியேட்டர் இப்பொழுது இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அது ஹைவேஸில் இருக்கிறது, அந்த வளைவு ஹைவேஸில் இருக்குது, அதனால் அதை இடிக்கணுன்ற அளவுக்கு இப்பொழுது திமுக ஆட்சியில் உள்ளவர்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இல்லை, அமைச்சர் அப்படி சொல்லலை, நாங்கள் பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே முடிவுக்கு வர முடியாது. புரிகிறதா? அவர்கள் எங்களுடைய கலைஞர் சிலை வைப்பதற்கு இடம் தரவில்லை என்றால் அங்கே எதற்கு ஒரு வளைவு என்று கூட அவர்கள் நினைக்கலாம். அதை முன்கூட்டி நான் சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் ஓரளவுக்கு அவர்களிடமும் பண்பாடு இருக்கும் இல்லையா? அதனால் அந்த வளைவு என்பது கலைஞர் அங்கே பணியாற்றிய இடம், கலைஞர் பணியாற்றிய இடம், அது கலைஞருக்கு பெரும் புகழை வசனகர்த்தாவாக தேடி கொடுத்த இடம். அதனுடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மாடர்ன் தியேட்டர்ஸை மனதில் வைத்து ஆராதிக்க வேண்டும்.
அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய வளைவை சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது இன்றைக்கு அவர்களுடைய சொத்து அல்ல. அவர்கள் அங்கே சிலை வைப்பதற்கு இப்பொழுது புதிதாக கைமாறிவிட்டது அந்த சொத்து. அவர்கள் அதற்கு இடம் தர மறுக்கிறார்கள் என்பதற்காக இப்பொழுது இவர்கள் அவர்களுக்கு எதிராக பொங்குகிறார்கள். அந்த இடம் முழுக்க முழுக்க அது அரசுக்கு சொந்தமான இடம், ஹைவேஸுக்கு சொந்தமான இடம் என்ற இடத்து வரை சேர்ந்து விட்டார்கள். அப்படி என்றால் ஹைவேஸுக்கு சொந்தமான இடம் என்றால் அது ஆக்கிரமிப்பு தானே. கண்டிப்பாக நீங்கள் அந்த வளைவாக இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பு தானே. ஆக்கிரமிப்பு என்றாலே அது அகற்றப்பட வேண்டும் என்பது தானே நீதி. ஆக்கிரமிப்பு என்று வந்துவிட்டாலே அது அகற்றப்பட வேண்டுமா இல்லையா? அடுத்த கட்டம் அதுதான் நடக்கும். சொல்லுங்க. இப்போ 2024 தேர்தல் வர இருக்குது சார். இப்போ திமுக இவங்க ஒரு கூட்டணியில இருக்காங்க, இந்தி கூட்டணி அப்படின்னு. இந்த கூட்டணியோட வலு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் கடந்த 5 மாநில தேர்தலையே பார்த்துட்டுமே. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு இதுல பிரஸ் மீட்ல கொடுத்திருக்காரு. அவங்க காங்கிரஸ் அவங்களை ஏத்துப்பாங்க, பாஜகவுக்கு கதவை க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ காங்கிரஸோட கூட்டணிக்கு போக தயாரான மனநிலைமையில இருக்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. கதவை திறந்து வைத்து கொண்டு வாராய் என்று பாடுவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த இடத்தில் சென்று சேருவதற்கு யார் யார் தயாராக இருக்கிறார்கள் என்று விரைவில் தெரிந்துவிடும். இன்னும் ஒரு 4 மாதம் தானே இருக்கிறது தேர்தல் வருவதற்கு. எனவே காங்கிரஸ் என்ன கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கழகத்தோடு தான் நாங்கள் கட்டுண்டு கிடப்போம் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு அங்கே நிற்கிறார்கள். இல்ல, இதுக்கான விளைவு 5 மாநில தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரியான கூட்டணி பிளவுகள் அப்படிங்கிறது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் என்றவர் அவருமே திமுகக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அப்போ அந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது உடைதான் இப்போ இந்த தேர்தலுக்கு. இல்லை, இதையெல்லாம் கொள்கையின் அடிப்படையில் லட்சியத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் அவர்களை பற்றியெல்லாம் நாம் பேசலாம். கம்யூனிஸ்ட் கட்சி எப்பேற்பட்ட போராளிகளின் இடமாக இருந்தது இல்லையா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியே 20 கோடிக்கு தங்களை அடகு வைத்துவிட்ட கட்சியாக மாறிவிட்டதே, அதன் நிறம் மாறிவிட்டதே. இன்றைக்கு இவ்வளவு அவலங்கள் இந்த சென்னையில் நடந்திருக்கின்றன. கண்ணீர் கடலில் மக்கள் தவிக்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய செயலாளராக இருக்கிற பாலகிருஷ்ணன் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்து மிகச்சிறப்பானது என்று வாய் திறந்து பாராட்டுகிறார் என்றால் இவர்கள் என்ன கம்யூனிஸ்டுகள்? ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டியதல்லவா கம்யூனிஸ்டுகளின் அடிப்படை இலக்கணம். ஆனால் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக அல்லது நாளைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 இடங்களை அவர்கள் தாரை பார்க்கிறார்கள் என்பதை கையேந்தி பெறுவதற்காக. இல்ல, இதுல கமலஹாசன் அவர்களும் ஒரு இது சொல்றாங்க. கமலஹாசனை பற்றி எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கு துணையா நிக்கணும். அவர் துணையாக நிற்கட்டும், அவர் எந்த நேரத்திலும் துணையாக நிற்கட்டும். கமலஹாசனுடைய அடிப்படை தேவை என்ன? அவருடைய படங்களுக்கு பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும். புரிகிறதா? அவர் வரிசையாக ஒரு 10 படம் எடுப்பதற்கு முனைவார். அந்த 10 படங்களுக்கும் பொருளாதார ரீதியாக அவர் பிரச்சனை இல்லாமல் அவருடைய சுகமான வாழ்வு நடக்க வேண்டும். அவர் எந்த சேற்றில் நின்றார்? இன்னைக்குமே அவர் எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதுனால அந்த பகுதியில் நிவாரணம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. எப்போ போனார்? இன்னைக்கு போயிருக்காரா? பரவாயில்லை, யார் நல்லது செய்தாலும் நம்ம பாராட்டுவோம். மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யார் கரத்தை நீட்டினாலும் நாம் பாராட்டுவோம். ஆனால் கமலஹாசன் யோசிக்க வேண்டும், இந்த துயரம் யாரால் வந்தது? அதை சொல்ல தயாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக உங்கள் மனசாட்சியை நீங்கள் விலை பேசுகிறீர்களே. மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? தமிழகத்தில் மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காகத்தானே நீங்கள் மக்கள் நீதி மையம் தொடங்கினீர்கள். 2 திராவிட கட்சிகளோடும் எந்த இணக்கமும் இல்லாமல் ஒரு புதிய சூழலை வளர்த்தெடுப்பதற்குத்தானே நீங்கள் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினீர்கள். இன்றைக்கு ஏன் மாறினீர்கள்? உங்கள் சொந்த ஆதாயத்திற்காக நீங்கள் மாறுகிறீர்கள். அதனால் இவர்கள் இப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த வெள்ள நிவாரணத்தை எந்த மாதிரி எதிர்பார்த்து எந்த மாதிரி பணிகளை செய்தது என்று மனசாட்சியோடு கமலஹாசன் தன் வீட்டில் இருந்தபடி கொஞ்ச நேரம் சிந்தித்து விட்டு வாய் திறக்கட்டும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திடீரென அண்ணாமலை அவர்களை நீங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் அது பதிவாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதையடுத்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, வருகிற 24 அல்லது 26 தேர்தல்களில்
தமிழறிமணி ஐயா அவர்கள் தேர்தலில் வந்து போட்டியிட போறாரு பாஜக சார்பாக அப்படின்னு நிறைய பேசுபொருட்கள் எழுந்திருக்கு. என்ன சார்? ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று தொலைபேசியில் நேரம் கேட்டார். பாருங்கள் என்றேன். அவர் வந்தார். ஏன் ஸ்டாலின் கூட என்னை சந்திக்க வேண்டும் என்றால் நான் ஸ்டாலினை போய் சந்திப்பேன். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஸ்டாலினே மணியன் நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நானே போய் ஸ்டாலினை சந்திப்பேன். இதில் என்ன இருக்கிறது? நாம் என்ன அவ்வளவு தூரம் நாகரிகத்தை மொத்தமாக மூட்டை கட்டி மூலையில் வீசி எறிந்துவிட்டோமா என்ன? அரசியல் வேறு, அடிப்படை நாகரிகம் வேறு. எனவே என்னை பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை சொன்னார். வாருங்கள் என்று சொன்னேன். அண்ணாமலையோடு நிறைய அவர் கருத்துக்களை சொன்னார். நானும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன். அதற்கு பிறகு என் வீடு நோக்கி அவர் வந்தவர். என் வீட்டிற்கு நீங்கள் ஒரு முறையாவது வர வேண்டும் ஐயா, ஒரு தேநீர் அருந்துவதற்கு என்று அழைத்தார். நான் அங்கே சென்றேன். நான் ஒளிவு மறைவில்லாமல் பேசுவோம். எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எந்த ஆதாயத்திற்காக நான் அரசியல் இல்லை. 55 ஆண்டு காலம் ஒரு நாள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறேனா, ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்கிறேனா, இல்லை ஒரு ரூபாய் அரசியலை வைத்து சம்பாதித்திருக்கிறேனா? மனசாட்சியோடு சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த கழிவுநீர் கால்வாயிலே இருந்து தண்ணீரை எடுத்து பேனாவிலே நிரப்பி எதை வேண்டுமானாலும் எழுதுவது, யாரை வேண்டுமானாலும் படிப்பது என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? அந்த கூட்டமே என் முன்னால் வந்து நிற்கட்டும். என் முன்னால் வந்து நிற்கட்டும். நான் பிறந்த பொழுது என் குடும்பத்துக்கு இருந்த சொத்து என்ன? என் தந்தை தேடி வைத்த, என் தந்தையின் மூதாதையர் தேடி வைத்த சொத்து என்ன? இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? 40 ஆண்டுகளுக்கு மேல் வாடகை வீட்டில் இருப்பவன் நான். புரிகிறதா? அடிப்படை வசதிகளுக்கே அது அவற்றிற்கு எப்படி ஈடு கொடுப்பது என்று சமாளிப்பதே என் வாழ்க்கையாகிவிட்டது. ஆனால் அதில் நான் சுகம் காண்கிறேன். மனதளவில் என்னை ஒரு துறவியாக நான் மையப்படுத்தி கொண்டேன். இல்லை என்றால் நான் காமராஜரை போற்ற முடியுமா? அல்லது காந்தியை பின்பற்ற முடியுமா? காந்தியை பற்றி பேசுவதற்கும் காமராஜரை பற்றி பேசுவதற்கும் குறைந்தபட்ச தார்மீக நெறி நீங்கள் அவர்களை பின்பற்றி வாழ்வது தான், பேசுவதில்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எதை வேண்டுமானால் பேசுங்க. ஆனால் நான் நாட்டு நலனை நினைப்பவன். இன்றைக்கு மோடி அவசியம் என்று நான் நம்புகிறேன். அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல்ல வந்து நீங்க அவங்களுக்கு நிச்சயமாக அரசியல்ல காமராஜர் மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்கும். ஐயத்திற்கு இடமில்லை. பண்ணுவேன், பிரச்சாரம் நிச்சயம் பண்ணுவேன். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். நாட்டு மக்களின் நலனுக்காக. நீங்கள் மோடியை தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த INDIA கூட்டணி, இந்த கூட்டணி மட்டும் தப்பி தவறி ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக என்ன சீர்கேடுகள் நடந்திருக்கின்றனவோ அதே சீர்கேடுகள் அகில இந்திய அளவில் நடக்கும். இதில் யார் உத்தமர்கள் சொல்லுங்க? நீங்கள் ராகுல் காந்தியில இருந்து வரிசையாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை பிரச்சனை இன்றைக்கும் அவர்கள் மீது கத்தியாக தொங்குகிறது அல்லவா? காங்கிரஸ் குடும்பத்தின் மீது. பாஜக அரசியல் யாருமே வந்து ஒரு கட்சிக்கு எதிராக இருப்பது தான் இன்னொரு கட்சி. எலெக்ஷனுக்கு கிட்ட வரும்பொழுது இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வந்து பாஜக செய்யறாங்க அப்படிங்கிறது. அதாவது இதை வந்து நீங்க நீண்ட கால அரசியலை பார்த்திருந்தால் இந்திரா காந்தி கொடுக்காத அச்சுறுத்தலா? இந்திரா காந்தி என்னென்ன மாதிரி அச்சுறுத்தலை கொடுத்து கருணாநிதியுடைய ஆட்சியை கவிழ்த்தார்? அவையெல்லாம் அச்சுறுத்தல்கள் இல்லையா? அரசியல் என்கிற பொழுது நீங்கள் என்ன மகாத்மா காந்தி அரசியலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? நீங்கள் ஒருவனை வீழ்த்தி நான் வாழ வேண்டும், அதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலில் அதாவது காதலிலும் போரிலும் எதை செய்தாலும் அது நியாயம் என்று ஏற்கனவே ஒரு டிக்டம் இருக்கிறது அல்லவா? அது மாதிரி தான் இது. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இவர்தான் இதை செய்தார், அவர் அதை செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. நீங்கள் மட்டும் உத்தமர்களா? நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது யாருக்கு எதிராக பழி நீங்கள் வாங்கும் படலத்தில் ஈடுபடவில்லையா? இன்றைக்கே கருத்து சுதந்திரம் பெருமளவுக்கு பாதிக்கப்படுகிறதே. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகிற மனம் இருக்கிறதா? சொல்லுங்க. நீங்கள் பேசி பேசி பேசித்தானே வந்தீர்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை எல்லை மீறி நீங்கள் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாட்டிலே இருந்து செருப்பு போகிறது ரஷ்யாவுக்கு, காமராஜரும் போயிருக்கிறார் என்று பேசவில்லை நீங்கள். காமராஜருடைய தோல் காண்டாமிருக தோல் என்று மேடையில் நீங்கள் சொல்லவில்லை.
குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்தையாவது நீங்கள் தேர்தல் காலத்தில் அல்லது சாதாரண காலங்களில் உங்கள் அரசியல் மேடைகளில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்களா? எந்த தார்மீக நெறிக்கும் உட்படாதவர்கள் நீங்கள். ஆனால் இந்த இனத்தை சொல்லி, இந்த மொழியை சொல்லி நீங்கள் ஏமாற்றினீர்கள். இந்தியாவிலேயே மொழியின்பால் அதீதமான காதல் கொண்டவர்கள் ஒன்று வடக்கில் வங்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளிகள், அடுத்து தெற்கில் இருக்கிற தமிழர்கள். நீங்கள் மொழியை சொல்லி நீங்கள் ஏமாற்றலாம். நீங்கள் ஏமாற்றியவர்கள். பல இடங்கள்ல தமிழை கோட் பண்ணி பேசுறாரு, திருக்குறளை கோட் பண்ணி பேசுறாரு, இந்த மொழியோட பெருமையை பேசுறாரு. அப்ப அதை எப்படி சார் எடுத்துக்கணும்? இல்லை, அவங்க அதாவது இதுவரையில் வேற எந்த பிரதமர் பேசினார்? சரி, ஏமாற்றுவதற்கென்றே வைத்துக் கொள்ளுங்கள். வேற எந்த பிரதமர் பேசினார்? ராஜீவ்காந்தி சென்ற இடத்திலெல்லாம் தமிழர் பெருமையை பேசினாரா? அல்லது இப்பொழுது ராகுல் காந்தி போகிற இடத்திலெல்லாம் அகநானூரையும் புறநானூரையும் புரட்டி பார்த்து விட்டு மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறாரா? இந்த அளவுக்காவது பேசுகிறார் அல்லவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையின் வாசலிலே இருக்கிறது என்று சொன்னால் போதாது. முடிந்த வரையில் இந்த தமிழ்நாட்டின் மீது நேசம் கொண்ட மனிதனாக அவர் இருக்கிறார். புரிகிறதா? அதனால் நீங்கள் அவர் பேசுவதே ஏமாற்றுவதற்காக நான் சொன்னேன். அரசியலில் நீங்கள் யார் எதை பேசினாலும் அதன் பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றி வளர வேண்டும். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மொழியின் மீது அதிகமான பற்று உண்டு. அவருடைய இலக்கியம் சார்ந்த கம்பீரமான பெருமிதம் உண்டு. எனவே அந்த இலக்கியங்களில் 2 மேற்கோளை சொல்வதும், அந்த மொழி அற்புதமான மொழி என்று சொல்வதும், இது அரசியலில் நடக்கக்கூடியது தானே. அதை மோடி வெற்றிகரமாக செய்கிறார். இதன் மூலம் தமிழனுடைய இலக்கியமும் தமிழனுடைய பெருமையும் உலகளாவு போய் சேருகிறதா? அதை நான் பார்க்கிறேன்.